தகவல் நமக்கு செங்கோட்டையன் தரப்பிலிருந்தும் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் தற்போது தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமாக தமிழக தேர்தல் வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது. எனவே அந்த வகையில் தன்னுடைய தேர்தல் அறிவிப்புகளாக என்ன இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் IAS, IPS, IRS அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு குழுவை விஜய் அமைத்திருக்கிறாராம். அந்த குழு தற்போது என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலாம், இலவசங்களை வெளியிடாமல் இலவசத்திற்கு பதிலாக வேலை வாய்ப்புடன் கூடிய திட்டங்களை அறிவிக்கும் வகையிலே, புதிய வகையிலே, இதுவரை தமிழகம் காணாத வகையில் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என விஜய் கூறியிருக்கிறாராம். அதற்கேற்ப அந்த பணிகள் எல்லாம் தற்போது தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜயிடம் அந்த குழு கொடுத்த பிறகு அதை தலைமை நிர்வாக குழுவிடம் பேசி பிறகு விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இவை அனைத்துமே பொங்கல் விழாவுக்கு பின் விஜயின் அதிரடி அறிவிப்புகளாக விஜய் அறிவிக்க போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே ஐ எம் வெயிட்டிங் என்று ஒரு பக்கத்திலே காங்கிரஸ் கட்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் விஜய் அதிரடியாக களமிறங்க போகிறார். ஐ எம் கமிங் என்ற வகையிலே, ஐ எம் வெயிட்டிங் என்று காங்கிரஸ் கட்சிக்கு காத்திருக்கும் விஜய் ஐ எம் கமிங் என்ற வகையில் தமிழக மக்களை சந்திக்க பொங்கல் விழாவுக்கு பின் ஒவ்வொரு மாவட்டமாக செல்ல போகிறாராம். அதற்கேற்ப திட்டப்பணிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருப்பதாக நமக்கு வந்த தகவல் கிடைக்கிறது. அதே போன்று OPS-ஐயும் தன்னுடைய அணியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளும் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் விஜய் மீண்டும் சுறுசுறுப்பு அடைந்திருக்கிறார். தீவிர களமிறங்கு, தீவிர முழுநேர அரசியல்வாதியாக, என்றால் ஜனநாயகன் இருக்கும் முறை அவர் நடிகர் என்ற ஒரு பட்டம் தொட்டிக் கொண்டிருந்தது. ஜனநாயகன் ரிலீஸுக்கு வந்துவிட்டது, ரிலீஸ் ஆகவில்லை. ஆனால்